பொங்கல் விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பிய மக்களால் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் விடுமுறையை முடித்துக் கொண்டு சொந்த வாகனங்களிலும் பொது போக்குவரத்து மூலமும் சென்னை திரும்பியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த வகையில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்னை நோக்கி வந்ததால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை நேற்று இரவு ஸ்தம்பித்தது. குறிப்பாக ஆத்தூர் சுங்கச்சாவடி முதல் சிங்கப்பெருமாள் கோவில் வரை வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து வந்தன. ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் தான்னா இதாட்ட ஒரு 4 கிலோமீட்டர் டிராஃபிக் இருக்குது. ஆனால் விருதாச்சலத்துலேருந்து வரேன், கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸாக ட்ராவல் பண்ணுறோம். ஒரு 180 கிலோமீட்டர்ஸாக ரீச் ஆகிருக்கோம். பைபாஸ்லேருந்து இங்கே வரதுக்கு 2 கிலோமீட்டர் தான், அதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆத்தூர் சுங்கச்சாவடியில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பரனூர் சுங்கச்சாவடி பகுதியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 5 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு 1 மணி நேரம் வாகன ஓட்டிகள் காத்திருந்தனர். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் 6 வழிகளுக்கு பதிலாக 8 வழிகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. விக்கிரவாண்டி வரத்துக்கு எனக்கு 2 ஹவர்ஸ்க்குள்ளார நான் வந்துடுவேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் 4.5 ஹவர்ஸ் கிட்ட இருக்கு. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி படையெடுத்த வாகனங்களால் திண்டிவனம் புறவழிச்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் வழக்கமாக 5 பாதைகளோடு சேர்ந்து கூடுதலாக 2 பாதைகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. பெங்களூரு, ஓசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்னை நோக்கி வந்த வாகனங்களால் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனிடையே கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. உக்கடம், சிங்காநல்லூர், சூலூர் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலும் பயணிகள் நிரம்பி வழிந்தனர். ஆத்தூர் சேலம் போயிருந்தோம். சேலத்தில் பயங்கர ரஷ்ஷு. பஸ் இல்லை, ஆனால் சீட்டு இல்லை, நின்று தான் இருந்து கோயம்புத்தூருக்கு வந்தோம். நாங்கள் 2 மணி நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி முடியல. சரியான கூட்டமாக தான் இருக்குது. எப்படி வீட்டுக்கு போகிறோன்னு தெரியல. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் சென்னைக்கு இயக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகளில் 6000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டது. மதுரை டு சென்னை போகிறோம். ப்ரைவேட் பஸ், ஆம்னி பஸ் ஏதாச்சும் புக் பண்ணலாம்னு நினச்சா 4000, மினிமம் 4000 இருக்குது. இப்போ கவர்மெண்ட் பஸ், ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க. எல்லாமே 3+2 எல்லாமே புக்கிங்கில் இருக்குது. ரிசர்வ் பண்ணாதவங்க 2 மணி நேரத்துக்கிட்ட எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நானும் வந்து 1 ஹவர் ஆகுது. நெல்லை வழியாக சென்னைக்கு இயக்கப்பட்ட முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்ட அந்தியோத்தியா ரயிலில் பயணிகள் அடித்து பிடித்து எறினர். நிறைய பேர் படியிலையும் உட்காந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு குழந்தை இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கூட்டுகள் நெரிச்சு மூச்சு திணற சூழ்நிலாம் வருது. கோவில்பட்டி ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பயணித்த பயணிகளால் கூட்டம் அலைமோதியது. தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு, கோவை, ஒசூர், பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதுமான பேருந்துகள் இயக்கப்படாததால் கிடைத்த பேருந்துகளில் ஏற பயணிகள் முண்டியடித்தனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் 2 மடங்கு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் எதிர்பார்த்ததை விட அதிக பயணிகள் கூடினர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பேருந்துகளில் இடம் பிடிக்க பயணிகள் முண்டியடித்தனர். பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னைக்கு இன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது.